ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு ரெண்டு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ரெண்டாவது வீடியோ இதுதான். ஸோ எல்லாரும் ஃபுல்லா பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரிமா, அங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல இங்க பிரேமும் சீமாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவோம். இந்த பேப்பர்ஸ்ல மட்டும் ரெண்டு பேரோட சைன் கிடைச்சிச்சு அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருவோங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாட்டியும் கேட்டுட்டு இருக்கு. இவன் எந்த பேப்பர்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், எப்படி அந்த பேப்பர்ஸால இவங்க ரெண்டு பேராலையும் சேர முடியும், இது நடக்க கூடாதே அப்படிங்கிற மாதிரிலாம் கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போகுது. அங்க பார்த்தா அன்னிக்காரிங்க எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காளுங்க. உடனே அவங்க எல்லாரையுமே ஒன்னா கூப்பிட்டு, உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் வைக்க போறேன். அது என்ன அப்படின்னா, சீமா பிரேம நிரந்தரமா பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி சீமாவும் பிரேமும் ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு பேப்பர்ஸை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பேப்பர் பிரேமோட ரூம்ல தான் இருக்கு. அதை யார் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுது. உடனே இதை கேட்டு அவங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா பிரேம் சீமா ஒண்ணு சேரக்கூடாதுன்னு தானே அவங்க நினைக்கிறாங்க. சோ அதனால ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப இங்க ஹால்ல சீமா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப உமாவும் கருணாவும் வேணுக்குன்னு பேச்சு கொடுத்துட்டு இருக்காளுங்க. இவ மாடிக்கு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணுன்னே அவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காளுங்க. சீமாவும் ரொம்ப பொறுமையா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இங்க அந்த நேரத்துல பவி பிரேமோட ரூமுக்கு போயிடுறா. அந்த ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறா, எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் கபோர்டை திறந்து ஒவ்வொரு பெட்டியா தேடி பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. என்னடா பேப்பர் இது, இது பாட்டி சொன்ன பேப்பர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ஓபன் பண்ண போறா. டக்குன்னு திரும்பி பார்த்தா ஷாக்கு. அங்க பிரேம் நிக்கிறா. அண்ணி, நீங்க என்ன பண்றீங்க என்னோட ரூம்ல, அதுவும் கபோர்டு கிட்ட அப்படின்னு கேட்க, அதுவா பிரேம், அது சீமா இருக்கல்ல, அவ ஏதோ ஒரு சாரியை மறந்து வச்சுட்டாலாமே, அது எடுத்துட்டு வர சொன்னா, அதனாலதான் வந்தேன், வேற ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுது. பட் பிரேமுக்கு ரொம்பவே சந்தேகமா தான் இருக்கு. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கான். உடனே பாட்டிட்ட எல்லா விஷயத்தையுமே பவி சொல்லிட்டு இருக்கா. இந்த பாருங்க பாட்டி, நான் ரூமுக்கு போனேன்னா அங்க நீங்க சொன்ன பேப்பர்ஸ் இருந்துச்சு, சீக்கிரம் வாங்க போய் எடுக்கலாம். நான் எடுக்கிறதுக்குள்ள பிரேம் வந்துட்டான், இப்ப வெளில போயிருப்பான், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா அங்க கூட்டு போயிட்டு எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தா அந்த பேப்பர்ஸ காணோம். என்ன சொல்ற, என்னமோ பேப்பர்ஸ் இருக்குன்னு சொன்னா இங்க ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க, இல்ல பாட்டி இங்கதான் இருந்துச்சு, எங்க போனுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. போங்கடி, உங்ககிட்ட போய் ஒரு வேலையை நம்பி கொடுத்தேன்னா என்ன சொல்லணும், எல்லாம் என் தலையெழுத்து சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவமா இங்கிருந்து போயிடுறாங்க. அதோட இங்க பாட்டியும் வந்துடுறாங்க. உடனே மூணு அன்னிக்காரிங்களும் மறுபடியும் சீமாட்ட வம்பிலுக்க, உடனே நீங்க எல்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு இங்க சீமாட்ட பாட்டி தனியா பேசிட்டு இருக்கு. இந்த பாரு சீமா, உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் சொன்ன விஷயம், இந்த மாதிரி ஒரு தங்கச்சி ரோஹிணிக்கும் பிரேமுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் நீ தான் முன்ன நின்று நடத்தணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த கல்யாணத்துல எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நீ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்மளோட சீமாக்கே ஒரு மாதிரி படப்படப்பாகுது. உடனே எதுவுமே சொல்லாம சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்புறம் பிரேம்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த போயிட்டு சொல்றா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க, இந்த விஷயத்த மறைக்கிறது சரின்னு எனக்கு தோணவே இல்லை. ஏற்கனவே ஒரு பொய் சொல்லி இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரோட நம்பிக்கையுமே நான் உடைச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இதே தப்ப நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் சரியா வராதுங்கன்னு சொல்ல, உடனே பிரேம் கோவமா சொல்றான், அந்த பாரு சீமா, நீ கொஞ்சம் அமைதியா எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஆமா அந்த பேப்பர்ஸ் எங்கதான் வச்சீங்க அப்படின்னு கேட்கும் போது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே லாக்கர்ல இருந்து எடுத்து காட்டுறான். எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு, அண்ணி இந்த ரூம்ல ஏதோ எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் சேஃபா நான் இதுல வச்சிருந்தேன். இனிமே இதை யாரும் பார்க்க முடியாது. இப்பவே நான் போறேன், நான் போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் எல்லாமே சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு லாயரை பாக்கிறதுக்காக போயிடுறான். ஆனா பாட்டிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்கு, இவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டவுட் ஆகுது. உடனே என்ன பண்ணுது, பிரேம ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுவும் கார்ல வேகமா போயிட்டு இருக்கு. ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் நம்மளோட பிரேமும் ஒரு இடத்துக்கு போறான். அதுவும் ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயும் போகுது. அப்புறம் லாயர்ட்ட போயிட்டு இந்த பேப்பர்ஸை கொடுத்து, இந்த மாதிரி நானும் சரி ரோஹிணியும் சரி நான் சைன் பண்ணி கொடுத்துட்டோம், கூடிய சீக்கிரம் எங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்ட பாட்டிக்கு தலையே சுத்துது. பயங்கர ஷாக் ஆகுது. அட பாவீங்களா, இதைத்தான் நீங்க பிளான்
போட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சித்தார்த் பிரேம் 2 பேரும் திட்டத்தனமா பேசிட்டு இருந்திருப்பானுங்களே. அப்ப பாட்டிக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும், இவனுங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளான் போடுறாங்கன்னு. அப்ப இதைதான் வந்து அன்னைக்கு கூட்டத்து கலவணித்தனமா பண்ணிட்டு இருந்தானுங்களா. இதுக்கு மூல காரணமே கண்டிப்பா சித்தார்த்தா தான் இருக்கும். என்ன ஏமாத்த பாத்தீங்களா, நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கு. அதோட பாட்டி வீட்டுக்கு வந்துடுது. நைட்டாவும் ஆயிடுது. அன்னைக்காரிங்கெல்லாம் வாங்க பாட்டி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, பாட்டிக்கு வந்து அந்த விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிறதுனால இல்ல எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. உடனே வந்து தன்னோட பையன்கிட்ட தான் போய் பேச போகுது. ஆமா, கல்யாணத்தை வந்து நம்ம ஒரு வாரத்துக்குள்ள தானே வச்சுக்கிறதா நம்ம முடிவு பண்ணோம், அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கே ஏன் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே வந்து என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா இப்பவே ரோஹிணியோட அப்பா மட்டும் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட, அவரும் அந்த விஷயத்த அங்கேயும் வந்து சொல்லிடுறாரு போன் மூலமா. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பூஜை தான் நடக்குது. அவங்க வந்து எல்லாரும் அழகா ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறாங்க. எப்போதும் கடவுளுக்கு கணவன் மனைவி ஒன்னா தானே ஆரத்தி எடுக்கணும். அதனால பிரேம் வந்து கரெக்டா வந்து நிக்கிறான். கரெக்டா மனைவியா வந்து சீமா தானே எப்போதும் ஆரத்தி எடுப்பா. பாட்டி வந்து அங்கதான் ஒரு ட்விஸ்ட வந்து வைக்குது. இந்த மாதிரி ரோஹிணி தான் வந்து நம்ம பிரேமோட உண்மையான மனைவி. அதனால ரோஹிணி இங்க வாமா, நீ வந்து பிரேம் பக்கத்துல நின்று இந்த கடவுளுக்கு ஆரத்தி எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரோஹிணிக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குது. என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்கா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு. அப்போ வந்து அன்னிக்காரி சாரா, இந்த பாரு ரோஹிணி, என்ன நீ பாட்டி பேச்சுக்கு மறுபேச்சு யாரும் இங்கெல்லாம் பேச மாட்டாங்க, வா வா அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் பக்கத்துல அப்படியே கூட்டிட்டு போகும்போது, அப்போ பார்த்தா பாட்டியோட சொந்தக்காரங்க யாரோ வந்துடுறாங்க போல. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. பிரேமோட கல்யாணத்துக்கு வர முடியல, ஆமா பிரேமோட மனைவி யாரு பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழியே இல்லாம சீமா தான் மனைவி அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்திட்டு அவங்க எல்லாரோட முன்னிலையிலையும் சீமாவையும் பிரேமையுமே ஆரத்தி எடுக்க சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாட்டிக்கு செம்மையா கோவம் வருது. ஐயோ நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கே, எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அது அவ்வளவு கடுப்பு அது முகத்துல. இங்க வந்து நைட் ஆயிடுது. எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாமி படம் முன்னாடி நின்று அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, சீமா வந்து ஆரத்தி எடுத்திருப்பால, அப்போ வந்து சாமிக்கு வந்து ஒரு துணியை வந்து போத்தி விட்டுருப்பான். ஸோ அந்த துணி வந்து தூரமா போய் கிடக்குது. அது வந்து பெரிய அசம்பாவிதமாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீமா தான். இவ வந்து தாய்க்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த துணியை வந்து போத்தினதுனாலதான் கடவுளுக்கே விருப்பம் இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுவே வந்து பிரேமும் ரோகிணியும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா எல்லாமே நல்ல விதமா நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீமா தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் சீமா மேல குறை சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற சீமாக்குமே ரொம்பவே பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா, நானும் பிரேமும் ஒன்னு ஆரத்தி எடுத்து இந்த துணியை போட்டதுனாலதான் இப்படிலாம் நடந்திருக்கா, அந்த கடவுளுக்கே நாங்க 2 பேரும் ஒன்னா செய்றதுல விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அதோட ரொம்பவே சோகமா வந்து ரூமுக்கு போயிருப்பா. அப்ப வந்து அவளோட தாலி குங்குமம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. நான் வந்து இது எல்லாத்தையும் என்னோட பிரேமுக்காக வச்சிட்டு இருந்தேன், ஆனா இது எதையுமே நான் வந்து போடுறதுக்கு தகுதி இல்லாதவெல்லாம் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் குங்குமத்தை வந்து நோட்டீஸ் பண்ணி பார்க்கறா. பார்த்து அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த குங்குமம் சிவப்பா இருக்கிறதுக்கு பதிலா கருப்பா இருக்கு. என்னடா அது அதிசயம், குங்குமம் வந்து எப்படி கருப்பா மாறிச்சு, இது பெரிய அசம்பாவிதமாச்சு, ஏன் இப்படி ஒண்ணுக்கு மேல ஒன்னா தப்பு தப்பாவே நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.